ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அனதர் vlog. இன்னைக்கு vlogல என்ன தெரியுமா? பட்ஜெட் ஷாப்பிங். ஆமாங்க, எனக்கு தேவையான பர்சனல் தேவையான கொஞ்சம் விஷயங்களும் ஷூட்டிங்க்கு தேவையான சில விஷயங்களும் நான் போய் ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். எதுவுமே காஸ்ட்லியான விஷயங்களே கிடையாது, எல்லாமே பட்ஜெட்குள்ள தான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. லைக் ஷூட்டிங்ல ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே அதெல்லாம் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. அதனால எல்லாமே பட்ஜெட்குள்ள வாங்கினா தானே நம்ம இனிமே அதை யூஸ் பண்ணலன்னு சொன்னா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். ஸோ அதனால எல்லாமே பட்ஜெட்குள்ள தான் வாங்கியிருக்கேன். என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறது வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் யூஸ்க்கு நான் வாங்கின திங்ஸ் என்னன்னு காட்டுறேன். இது நான் வெஸ்ட் சைடில் வாங்கினது. எடுத்து வெளில வச்சுருக்கேன், சவுண்ட் கரகரன்னு வர்றது. ஃபர்ஸ்ட் ஒரு டிஷர்ட். இந்த மாதிரி ஓவர் சைஸ்டு டிஷர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீன்ஸ் கூடயோ இல்லைனா லூஸ் பேண்ட்ஸ் கூடயோலாம் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் வாங்கினேன். லார்ஜ் சைஸ்ல வாங்கியிருக்கேன். 399 அவ்வளோதான். இந்த கலர் பிடிச்சனால தான் இதை வாங்கிட்டேன். அப்புறம் இதுவும் கொஞ்சம் லூஸ் ஷர்ட் தான், ஸ்ட்ரைப்ட் ஷர்ட்ஸ் சொல்லுவோம்ல. எனக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது என்ன ப்ரைஸ்? 999. பட்ஜெட்டில் வேணால் கொஞ்சம் இடிக்கணும் எங்கே வேணால் சொல்லலாம், பட் ஓகே. 999. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் ஷிம்மிஸ். லைக் இப்போது டிஷர்ட் போடுறதா இருந்தாலும் சீரியலுக்கு நான் குர்த்திஸ் எல்லாம் போடும்போது எப்போவுமே இது போட்டு தான் போடுவேன். அண்ட் இதுவும் ஷிம்மிஸ் தான். அப்புறம் நான் ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட கலர். வெஸ்ட் சைடில் தான், மேட் BW03 அதுதான் அதோட நம்பர். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப லைக் நேச்சுரலா இருக்குல்ல. ஸோ அதுவும் வாங்கினேன். இவ்வளோ விஷயங்கள் தான் வெஸ்ட் சைடில் வாங்கினது. இனி அடுத்த கடைக்கு போவோமா? இது ஃபுல்லா குர்த்திஸ் நான் எல்லாமே டி நகர்ல வாங்கினேன். பிகாஸ் பிளெயின் கலர் வேணும், காட்டன் வேணும். இதெல்லாம் லக்ஷ்மி சீரியலுக்காக வாங்கினது. ஸோ அதனால இதுதான். ஸோ இதெல்லாம் ஒரு 500 ரேஞ்ச் தான், எல்லாமே 500 அந்த ரேஞ்ச் தான். அந்த மாதிரி ஒரு 5 குர்த்தி. இது ஒரு கலர். அப்புறம் இதுவும் அதே பிராண்ட்ல தான், இந்த ஒரு கலர். அப்புறம் அதுலேயே ஒரு பிங்க் கலர். எல்லாமே அப்படி விரிச்சு வச்சு காட்டணும், அப்புறம் நான் தானே உட்காந்து படிக்கணும். அப்புறம் இது காலர் டைப். அதெல்லாம் சும்மா ரவுண்ட் நெக் இருந்தது, இது காலர் டைப். பாருங்கோ. ஓகே. பட்டன்ஸ் இவ்வளோதான். இதெல்லாம் சும்மா ஷோக்கு வச்சிருக்க பட்டன்ஸ், அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இவ்வளோ. இது ஒரு நேவி ப்ளூ. ஏற்கனவே இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம மாற்றி ஏதாச்சும் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே வாங்குறேன். ஒரு பட்டன்ஸ் மட்டும் இருக்குங்க, மிச்சம் எல்லாமே ஷோபீஸ். இது ஓகே. ஸோ இவ்வளோ 5 குர்த்தி, எல்லாமே அந்த 500 ரேஞ்சில் தான். இப்போ நான் இது ஒரு என்ன சொல்றது, காட்டன் பேண்ட்ஸ், அப்புறம் மல்டி கலர் இல்லைன்னு எதனாச்சும் கான்ட்ராஸ்ட் துப்பட்டா போட்டு மேட்ச் பண்ணி போடுவேன். லக்ஷ்மி சீரியல் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். அடுத்தது இதெல்லாம் சும்மா ஹுக்ஸுங்க. இது நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது. சும்மா ஹுக்ஸ், நம்ம பியூரோக்குள்ளெல்லாம் இது எங்கனாச்சும் நம்மளுக்கு திங்ஸ் ஹேங் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் 44 rupees. பட் சொன்னா பட்ஜெட் கரெக்டா இருக்கா? அப்புறம் அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப தேவையானது, டிஃபன் பாக்ஸ். சம்டைம்ஸ் நான் ஷூட்டிங்க்கு சோறு எடுத்துட்டு போவேன். அப்போ அதுக்கு தனியா ஒரு நார்மல் டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, லைக் ரவுண்டா சின்னதா இருக்கும். இது சப்பாத்தி கொண்டு போற அன்னைக்கு எனக்கு தேவைப்படும். பிகாஸ் சப்பாத்தியை மடிக்காம அப்படியே நம்ம வட்டமா வச்சு அதுல என்ன குழம்பு அது போட்டு மத்தியானத்துக்கு அது கொஞ்சம் ஊறி சாஃப்ட் ஆகும்ல, அந்த மாதிரி சப்பாத்தி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காகவே ஃபுல் சப்பாத்தியும் அப்படி அப்புறமானு வைக்கிறதுக்கு அது வாங்கிட்டேன். தென் சொன்ன அந்த ரைஸ் கொண்டு போற அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ். இதோட பிரைஸ் என்ன? இது 188. காணும் 340. ஸோ சப்பாத்தி கொஞ்சம் காஸ்ட்லியா தான் டப்பா இருக்கு, மிச்சம் எல்லாமே ஓகே. அடுத்தது எஸ் டைப் கொக்கின்னு சொல்லுவோம். ஹுக்ஸ் இருக்குல்ல, அதுல பெரிய சைஸும் வாங்கியிருக்கேன், சின்ன சைஸும் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் பியூரோக்குள்ளேயே ஹேங் பண்ணி என்னோட பேக்ஸ் இல்லைன்னா துப்பட்டாஸ் இல்லை
தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இப்படியே தொங்க வைக்கிறதுக்கு நமக்கு ஹேங்கர்ஸோ இல்லைன்னா உள்ள அந்த ப்ரொவிஷனோ இருக்காது. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் குக்கெல்லாம் வச்சுட்டு அதில் இது தொங்க போட்டு ஆர்கனைஸ் பண்ணிலாம் நான் வைப்பேன். அந்த அந்த டிஜிட்டல் ஹேங்கிங்கும் ஆர்கனைசிங்கும் நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன், சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க, நான் காட்டுறேன். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ வாங்கினாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சின்ன வயசுலலாம் நம்ம ரொம்ப நினைப்போம்ல, யாராவது அப்படி பிடிச்சிருக்கும் போது அதுக்காக இது சின்ன வயசுல எனக்கு கிடைக்கலன்றது இல்லை. பட் இருந்தாலும் அந்த சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்டில் எனக்கு கியூட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா நிறைய இருந்தாலுமே அது பிடிக்கும். ஒரு சில கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது அது பார்த்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்குள்ள நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி உள்ளே அங்கே வச்சாச்சு. இது வந்து சும்மா ஒரு ஸ்பஞ்ச், ஏதாவது நம்ம வாஷ் பண்ணணும், கிச்சன் ஏரியா எல்லாம் வாஷ் பண்ணணும், அதுக்காக வாங்கின ஒரு ஸ்பஞ்ச். எங்க போனாலும் நான் வாங்குற அந்த நம்பர் சைஸ் P7 and P8 இதை வாங்கினே இருப்பேன். எவ்வளோ, பிகாஸ் நம்ம இந்த வேர்வை காலத்துல ஒரு பொட்டு ஒரு நாள் 2 நாள் வச்சாலே அதோட ஸ்டிக்கிங் அந்த இது போயிடுறதா. ஸோ அதனால இது வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிறேன். இந்த வாட்டி போகும்போது எனக்கு பெருசா கிடைக்கல, ஒரு அட்டை தான் கிடைச்சது. ஸோ என்ன வாங்கினேன்னா கலர் கலர் பின்ஸ் இருக்குல்ல, நான் காட்டுறேன், இங்க பாருங்களேன். இதுலயும் அவங்க சைஸ் போட்டிருக்காங்க. நம்ம 1, 2, 3. நான் வந்து 1ம் வாங்கினேன், 2ம் வாங்கினேன், 3ம் வாங்கினேன். ஸோ என்ன எனக்கு நான் என்னோட மைண்ட்ல என்ன தோணிருக்குன்னா, இப்போ நம்ம இப்போ சாரி போடுறோம் இல்லைன்னா சுடிதார் போடுறோம், நம்ம அங்க பின் பண்ணிட்டா எப்பவுமே அந்த பின் மட்டும் சில்வர் கலர் தனியா தெரிஞ்சிருது. லைக் ரொம்ப சின்னதா அழகா குத்துனா பரவாயில்ல. சம்டைம்ஸ் நம்ம எனக்குலாம் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் முடிச்சு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படி டக்குன்னு பின் பண்ணிட்டோம்னா அது மட்டும் பட்டையா சில்வர் கலர்ல தெரியும். இப்போ நான் வந்து பிரில்லியண்டா என்ன பண்ண போறேன்னா, என்ன கலர் ட்ரெஸ் போடுறேனோ அந்த கலருக்கு ஏத்த மாதிரி ஒரு பின்னை நான் போட்டேன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். இப்போ அதுவும் தனியா தெரிய போகுதான்ட்டு பார்த்தா எனக்கு தெரியல. ஸோ அதுல வந்து இது பெரிய சைஸ் நம்பர் 3, இது அதை விட சின்னது நம்பர் 2, அப்புறம் அதை விட சின்னது நம்பர் 1. 3ஐயும் வாங்கிட்டேன். இது எல்லாமே 18 rupees 22 rupees அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ஒரு 2 செட்டு வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி இதோட ஒயிட் தான் நான் தென்றல்ல ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேன். துளசி வந்து இதோட ஒயிட் கலர் போட்டிருப்பா, முத்து அண்ட் முத்து மாலை. ஸோ எனக்கு இந்த முத்து எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளோதான் மறக்கணும்னு நினைச்சாலுமே அது நம்மளை வந்து எங்க பார்த்தாலும் டக்குன்னு ஆமா இது நான் இந்த மாதிரி தானே நான் போட்டேன் தென்றல்ல அப்படின்னு இருக்கும். பிகாஸ் தென்றல்ல நான் இது யூஸ் பண்ணி நார்மல் மற்ற கம்மல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய மெசேஜஸ் இல்லைன்னா நான் நேரில் எங்கேனாச்சும் யாராவது பார்க்கும்போது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கம்மலும் அந்த முத்து மாலையும் தான் உனக்கு அழகே, அதுவே போடுங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஜனங்களுக்குமே அது பிடிச்சது. ஒரு ரிப்பீட்டடா ஒரு 1.5 வருஷம் அது என்ன அது நான் வேர் பண்ணி பார்த்தாலுமே யாரும் அது என்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இது போடுறாங்கன்னு யாரும் நினைக்கவே இல்லை. அது மாத்துனது போதுதான் நிறைய பேர் வந்து ரொம்ப அது மிஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரிதான் இது வந்து எல்லா கலர்லுமே இருக்கு. இது நான் வந்து எனக்கு வாங்கல, ஊருக்கு போகும்போது என்னோட கசின்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். கசின்ஸ்க்கு இல்லை, கசின்ஸோட குழந்தைங்களுக்கு. பிகாஸ் அவங்க வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி போடுவாங்கல்ல. ஸோ பார்த்து போது அவங்களுக்கு வாங்கி வச்சேன். அண்ட் எகெயின் இதெல்லாம் வந்து ஸ்க்ரன்ச்சீஸ், எல்லா கலர் கலராக ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து நான் எப்பவுமே கடையில் போய் பார்த்து தான் வாங்குவேன். ஏன்னா ஒரு சில ஸ்க்ரன்ச்சீஸ் நம்ம வந்து ரொம்ப டைட்டாக போட்டு நம்ம முடி அப்படி இழுக்கும்போது ஸ்க்ரன்ச்சீஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முடி வந்து ரொம்ப அப்படி கழட்டி நம்ம எடுக்கும் போதெல்லாம் கொட்டாது, அதுல எந்த முடியும் உதிர்ந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. பட் டைட்டான ஸ்க்ரன்ச்சீஸ் வாங்கினா எனக்கு எல்லாம் நல்லா கொட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கடைக்கு போய் நல்லா இப்படி வந்து அந்த உள்ள இருக்க எலாஸ்டிக் வந்து லூஸா இருக்கா கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்த்து வாங்குவேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்து ஃப்ளெக்சிபிளா இருந்தாதான் நம்ம தலைக்குமே அது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டா இல்லாம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வாங்கின ஸ்க்ரன்ச்சீஸ். இதெல்லாம் வந்து என்ன 28, 25, 1-2 40 rupees. ஸோ இதெல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட சின்னதா ஒரு பட்ஜெட் ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐயோ, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.